ஹலோ எவ்ரிவன். வெல்கம் டு விவி இன்ஃபோடெக். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஓடோல எப்படி நியூவாக ஒரு யூசர் கிரியேட் பண்ணணும், அந்த யூசருக்கு எப்படி பேசிக்காக ஒரு ஆக்சஸ் ரைட் செட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் யூசர் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் இங்கே செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது உங்களோட அட்மின் லாகின்ல மட்டும்தான் வரும். யூசர் லாகின்ஸ்ல வராது. ஸோ அட்மினா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த செட்டிங்ஸ் அப்படிங்கிறது வரும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இதுல 2 இருக்கு. ஒண்ணு இங்க மேல மெனூல யூசர்ஸ் அண்ட் கம்பெனிஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். நீங்க இத கிளிக் பண்ணி இங்க யூசர் அப்படின்றத கிளிக் பண்ணியும் நீங்க இங்க போயும் கிரியேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்க நான் ஆல்ரெடி செட்டிங்ஸ் அப்படிங்கறத கிளிக் பண்ணியிருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா இங்க மேலேயே ஒன் ஆக்டிவ் யூசர்னு காட்டும். இதுல மேனேஜ் யூசர்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆரோ காட்டுது இல்லையா? இதை நம்ம கிளிக் பண்ணி இங்கேயும் போய் நீங்க யூசர் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுல நியூ அப்படிங்கறத நான் கொடுத்துறேன். இங்க நியூவா ஒரு யூசர் நம்ம கிரியேட் பண்ணலாம். அஸ்வினி அப்படிங்கிற மாதிரி நான் இன்னொரு யூசர் கிரியேட் பண்ணிக்கிறேன். அவங்களோட மெயில் ஐடி கொடுக்கணும். ஸோ இதை நம்ம கொடுத்துட்டு இங்க சேவ் கொடுத்துட்டு இப்ப பாத்தீங்கன்னா இவங்களை எம்ப்ளாயியா கிரியேட் பண்றதா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கேட்கும். ஸோ நீங்க கிரியேட் எம்ப்ளாயி அப்படின்றத நீங்க கொடுத்துட்டீங்கன்னா இங்க எம்ப்ளாயி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்மார்ட் பட்டன் காட்டும். ஸோ இப்போ எம்ப்ளாயியா இந்த யூசர் கிரியேட் ஆயிருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு நீங்க இன்விடேஷன் மெயில் சென்ட் பண்ணி அவங்க மெயிலுக்கு ஒரு மெயில் வரும். அந்த மெயில்ல ஆக்டிவேட் அப்படின்னு கொடுத்து ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணும். இதுதான் பேசிக்கா யூசர் கிரியேட் பண்றதுக்கான வே. ஸோ நெக்ஸ்ட் இப்போ யூசர் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். சிம்பிளா கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா ரோல் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்கும். இதுல யூசர் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்ற மாதிரி 2 ஆப்ஷன் இருக்கு. இவங்க யூசரா இருக்காங்க அப்படின்ற சுச்சுவேஷன்ல நீங்க யூசரே இங்க டிக்ல இருக்கும். அதர்வைஸ் இவங்க அட்மின்னா அட்மின் அப்படிங்கறத நீங்க டிக் கொடுத்துக்கணும். ஸோ இப்போ நான் யூசர் அப்படிங்கிறதே கொடுத்துட்றேன். இப்போ இங்க நீங்க யூசர்னு கொடுத்தா டிஃபால்ட்டா இங்க நோ அப்படிங்கிற மாதிரி எல்லா ஆக்சஸ் ரைட்டும் செட் ஆயிருக்கும். பேசிக்கா இருக்க ஆக்சஸ் ரைட்ஸ். இப்போ நீங்க இதுல நீங்க சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் இப்போ இங்க ப்ராடக்ட் அப்படிங்கிறதுல வியூ இருக்கு. ஸோ அவங்க கிரியேட்டும் பண்ணலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்க கொடுக்கலாம் அவங்களுக்கு. சேம் அஸ் இப்போ கான்டாக்ட் அப்படின்னு இருக்கு. இங்க கான்டாக்ட் இவங்களுக்கு கிரியேட் பண்ணக்கூடாது. இவங்க கான்டாக்ட் கிரியேட் பண்ற ரைட்ஸ் இவங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னா நீங்க நோ வச்சுக்கலாம். இல்ல இவங்களுக்கு கிரியேஷன் ரைட்ஸும் கொடுக்கணும்னா நீங்க கிரியேஷன் அப்படிங்கறத கொடுத்துக்கலாம். சேமஸ் இப்போ ஒரு டேட்டா இருக்கு. ஈவன் நீங்க கஸ்டமர்ஸ் அப்படின்ற டேட்டாஸ் இருக்கு. அந்த கஸ்டமரோட டேட்டா இவங்களால எக்ஸ்போர்ட் பண்ணிக்கணும், எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ப்ரொவிஷன் நீங்க அலோ கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அலோ ஆகாது. ஸோ சேமஸ் சேல்ஸ் சேல்ஸ் அப்படிங்கிறதுல இங்க நோ அப்படின்றது கொடுக்க நோ அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த யூசர் இப்போ அவங்களோட லாகின் போட்டு நம்ம ஓபன் பண்ணோம்னா சேல்ஸ் அப்படிங்கிற மாடியூலே அவங்களுக்கு வராது. நோ அப்படிங்கறத நீங்க கொடுத்துருந்தீங்கன்னா இதே ஓன் டாக்குமெண்ட்ஸ் ஒன்லி அப்படிங்கறத நீங்க கொடுத்தீங்கன்னா அவங்களால அவங்க கிரியேட் பண்ண டாக்குமெண்ட்ஸ் மட்டும் அவங்களால பார்க்க முடியும். ஆல் டாக்குமெண்ட்ஸ்னா இவங்க எல்லா டாக்குமெண்ட்ஸும் பார்த்துக்கலாம். பட் எல்லாத்தையும் எடிட் பண்ண முடியாது. ஒரு ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் மட்டும் இருக்கும். இதே அட்மின் ரைட்ஸ் நீங்க கொடுத்தீங்கன்னா அவங்களால எல்லா ஆக்சஸும் பண்ண முடியாது. அதாவது ஒரு டேட்டாவை டெலீட் பண்ண முடியும், கிரியேட் பண்ண முடியும். இன்னொரு அந்த மாதிரி எல்லா ரைட்ஸும் அவங்களுக்கு சேல்ஸ்ல இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்க சேல்ஸுக்கும் ஆக்சஸ் ரைட்ஸ் நீங்க கொடுத்துக்கலாம். சேமஸ் அடுத்த ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஒரு மாடியூல் இருக்கும் இல்லையா? அந்த ப்ராஜெக்ட் அப்படிங்கிற மாடியூலுக்கும் நீங்க யூசர் ரைட்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ நீங்க நோன் கொடுத்தீங்கன்னா அந்த மாடியூலே அவங்களுக்கு அவங்களோட மெயின் ஸ்கிரீன்ல விசிபிள் ஆகாது. அதே நீங்க யூசர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அவங்களோட ப்ராஜெக்ட் மட்டும் கிரியேட் பண்ண முடியும், அதை எடிட் பண்ண முடியும். அதே மற்றவங்களோட ப்ராஜெக்ட்ஸ் அவங்களால பார்க்க முடியாது. இதே அட்மின்னு கொடுத்தீங்கன்னா எல்லாரோடதையும் பார்க்க முடியும், எல்லாரோடதையும் எடிட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் டைம் ஷீட். இப்போ நீங்க ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணீங்கன்னா அதுல டைம் ஷீட் அப்படிங்கறது நீங்க கிரியேட் பண்ணணும். அதாவது ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு எவ்வளவு நேரம் ஒர்க் பண்ணாங்க அப்படிங்கிற டைம் நீங்க கால்குலேட் பண்ணுவீங்க இல்லையா? அந்த டைம் ஷீட் போடுறது இப்போ ஓன் டைம் ஷீட் ஒன்லின்னு கொடுத்தீங்கன்னா அவங்களோட டைம் ஷீட் மட்டும் அவங்களால பார்க்க முடியும், எடிட் பண்ண முடியும். அதே மற்றவங்களோடத எதுவும் பண்ண முடியாது, பார்க்கவும் முடியாது. சேம் ஆல் டைம் ஷீட்னு கொடுத்தீங்கன்னா மற்றவங்களோட டைம் ஷீட்டையும் அவங்களால பார்த்துக்க முடியும், எடிட் பண்ணிக்க முடியும். சாரி, எடிட் பண்ண முடியாது, பார்த்துக்க மட்டும் முடியும். அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அவங்களால எல்லா ஆக்சஸும் அவங்களுக்கு இருக்கும். இதே மாதிரி நீங்க அக்கௌண்டிங் அப்படின்றது ஒரு நம்மளோட மாடியூல்ல அவங்களுக்கு ரீட் ஒன்லி அப்படின்றது மட்டும் கொடுத்தீங்கன்னா இப்ப அக்கௌண்டிங் அப்படிங்கிற ஒரு அதாவது ஆப்குள்ள அவங்களால இன்வாய்சஸ் பார்க்க முடியும், ஜேர்னல் என்ட்ரி கிரியேட் பண்ணதை பார்க்க முடியும், எல்லாத்தையும் பார்க்க முடியும். பட் எடிட் பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்காது. அதே இன்வாய்சிங் அப்படின்னு நீங்க கொடுத்தீங்கன்னா அவங்களால இன்வாய்ஸ் மட்டும் பண்ண முடியும்.
தென் இன்வாய்ஸ் அண்ட் பேங்க்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களால பேங்க் என்ட்ரியும் இன்வாய்ஸஸ் மட்டும் போட முடியும். தென் அதே மாதிரி தான் புக் கீப்பர், தென் அட்மினிஸ்ட்ரேட்டர்னா அவங்களால எல்லா ஆக்சஸும் வந்து அவங்களால பண்ண முடியும். ஸோ இதே மாதிரி பர்ச்சேஸ்க்கும் இருக்கும். பர்ச்சேஸ்க்கும் சேம் தான். நீங்க யூசர்னா வந்து அவங்களோட ஓன் டாக்குமெண்ட்ஸ், அதே அட்மின்னா அவங்களோட எல்லாத்தையும் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். இதே இதுதான் இந்த இன்வென்ட்ரிக்கும் இருக்கும். சேம் அஸ் இப்போ டேஷ்போர்ட் அப்படிங்கிறது மேனேஜ்மெண்ட்டுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். ஸோ அப்படி இருக்க சுச்சுவேஷன்ல நீங்க மற்ற எல்லாருக்கும் நோ கொடுத்துட்டு அதாவது அட்மினா இருக்கவங்களுக்கு மட்டும் மெயின் மேனேஜ்மெண்ட்டுக்கு மட்டும் அவங்களுக்கு வந்து அட்மின் அப்படிங்கறத கொடுத்துட்டீங்கன்னா அவங்களால டேஷ்போர்டை வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அதர்வைஸ் இப்போ சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க அப்படின்னா இப்போ சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட ஹெட் அப்படி இருக்கவங்களுக்கு மட்டும் டேஷ்போர்டோட வந்து அட்மின் ரைட் செட் பண்ணீங்கன்னா அவங்களால வந்து அதை பார்த்துக்க முடியும். தென் சைன் அப்படிங்கிறது இப்போ இன்வாய்ஸ் ஆர் வந்து இப்போ சேல்ஸ் கொட்டேஷன் அதில் வந்து சைன் சிக்னேச்சர் அப்படிங்கிற மாதிரி ஒன்று வரும். அதுக்கு வந்து அவங்களோட டெம்ப்ளேட் யூஸ் பண்ணுமா இல்லை வந்து அட்மின் நம்ம வந்து டிஃபால்ட்டாக ஒரு டெம்ப்ளேட் வச்சிருப்போம் அதை யூஸ் பண்ணுமா அப்படிங்கிற ப்ரொவிஷனும் நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். தென் இந்த சர்வே அப்படிங்கிறது இது வேற ஆப். நம்ம இதுவரை நம்ம இதை பார்க்கல. பட் அந்த ஆப்புக்கும் நம்மளால செட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் இப்போ எம்ப்ளாயின்னு ஒரு ஆப் இருக்கு. இப்போ வந்து எம்ப்ளாயி அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரியணும்னு அவசியம் இல்லை. ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் மட்டும் எம்ப்ளாயி அப்படிங்கிறத பார்த்தா போதும். அப்படி இருக்க சுச்சுவேஷன்ல மற்ற எல்லாருக்கும் நோன் கொடுத்துட்டு ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்கள மட்டும் நீங்க அட்மினாவோ இல்லை வந்து மேனேஜ் ஆல் எம்ப்ளாயோ ஆஃபீஸராவோ நீங்க வந்து செட் பண்ணிக்க முடியும். ஸோ சேம் இஸ் பிளானிங்னு ஒரு மாடியூல் இருக்கு. அதுக்கும் நீங்க வந்து அவங்க யூசரா அட்மினா அப்படிங்கறது செட் பண்ண முடியும். இது வந்து பேசிக்கா இருக்கும். இதுல வந்து நீங்க ஈஸியா வந்து ஆக்சஸ் ரைட்ஸ் வந்து ஒவ்வொரு யூசருக்கும் ஏத்த மாதிரி நீங்க செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு வந்து நம்மளோட விவி இன்ஃபோடெக் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.